நமக்காக பாடுபட்டு உயிர் துறந்து உயிர் தெழுந்து வாழ்வின் நம்பிக்கையை பரிசாக விட்டு சென்றிருக்கின்ற இறை இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தியில் நாம் அழகாக கேட்டது போல மீண்டும் யோர்தானுக்கு வாருங்கள் என்று உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த நேரம் உலகப்பந்தின் பெரும்பாலான நாடுகளில் இயேசுவினுடைய இரத்த சாட்சியான வெள்ளியை கொண்டாடி கொண்டிருப்பார்கள். தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரை நமக்காக தந்து நான் உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன் பாருங்கள் என்பதை சொல்லாமல் சொல்லி சிலுவையில் தொங்குகின்ற இயேசுவின் அன்பை புரிந்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான அடையாளமாக வரவிருக்கின்ற வாரம் திகழ இருக்கின்றது. எனவே புனித வாரத்திற்குள் நாமும் ஒரு புனித பயணத்தை மேற்கொள்வதற்காக இந்த கடைசி வாரத்தை தவக்காலத்தின் இறுதி வாரத்தில் நல்ல சிந்தனைகளை கொண்ட வாசகங்களை திரு அவை தாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் அந்த இறைவாக்கினர் மீது கல்லறிவதற்காக கொல்லுவதற்காக அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கான முயற்சிகளில் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நற்செய்தி தொடங்குகிறது. கடந்த 3 ஆண்டு பணிகளின் விளைவாக, இயேசுவினுடைய நிலைப்பாட்டின் விளைவாக, நீதியும் அமைதியும் உண்மையும் கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்கிற அவரது தணியாத கனவின் விளைவாக ஏராளமான எதிரிகளை இயேசு சம்பாதித்திருக்கின்றார். அவர்களுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகிறது. இன்றைக்கு இயேசு மீண்டும் பேசுவதற்காக தயாராகிற பொழுது அவர் மீது எறிவதற்காக யூதர்கள் கல் எடுத்தார்கள் என்று நற்செய்தி தொடங்குகிறது. ஒட்டுமொத்தமா எல்லா யூதர்களையும் நாம் குறை சொல்ல முடியாது. அந்த யூதர்களில் ஒரு சிலர், அவர்கள் ஒருவேளை சதுசேயர்களாக இருக்கலாம், பரிசேயர்களாக இருக்கலாம், சட்ட வல்லுநர்களாக இருக்கலாம், மறைநூல் வல்லுநர்களாக இருக்கலாம், தலைமை குருவினுடைய ஆட்களாக இருக்கலாம். இப்படி இயேசுவின் மீது, இயேசுவின் பணியை புரிந்து கொள்ளாமல், இயேசுவே உலகின் ஒளி என்பதை ஏற்றுக்கொள்ளாமல், அந்த ஒளியின் தன்மை தங்களுடைய இதயத்திற்குள் படர்ந்து விடாதவாறு இருள் படர்ந்து போயிருந்த அந்த இதயத்தை கொண்டவர்கள் தான் இயேசுவின் மீது எறிவதற்காக கல்லெடுக்கிறார்கள். எனவே இயேசு ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுக்கிறார். அதெல்லாம் அவர்களுக்கு புரிகிற அளவிற்கு அவருடைய இதயம் திறந்ததாக இல்லை. ஏற்கனவே மூடிப்போன இதயம், இருள் படர்ந்த இதயம், அமைதி இல்லாத இதயம், நிறைவு இல்லாத இதயம், மகிழ்வு இல்லாத இதயம். இதனால் அவர்களுக்கு பிறருக்கு கொடுப்பதற்கு இருள்தான் இருந்ததே தவிர ஒளி இல்லை. எனவே மீண்டும் இயேசு பேசி முடித்த பிறகு அவரை பிடித்து கொண்டு போய் அவரை கொலை செய்து விட வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவர்கள் முயற்சி எடுக்கிற பொழுது இயேசு அவர்களிடையே கடந்து செல்கிறார். எங்கே போகிறார் என்பதுதான் நமக்கு சொல்லப்படுகிற செய்தியாக நான் உணர்கிறேன். இந்த நற்செய்தியினுடைய கடைசி பகுதியை நாம் மீண்டும் மீண்டும் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எருசலேமில் இங்கே இயேசுவை கொலை செய்வதற்காக எல்லா திட்டங்களையும் தீட்டி வைத்து விட்டார்கள். எப்படி அவரை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக அவருடைய எதிரிகள் திட்டமிட்டு கொண்டிருப்பதை அறிந்த இயேசு தான் கடந்து எங்கே செல்லுகிறார் என்பதுதான் நமக்கு சொல்லப்படுகின்ற மிக அற்புதமான பாடம். அவர் திரும்ப எங்கே செல்லுகிறார்? தான் திருமுழுக்கு பெற்ற யோர்தான் நதிக்கரை பகுதிக்கு செல்லுகிறார். அங்கே இப்போது அவருடைய உறவினரும் இறைவாக்கினர்களுக்கெல்லாம் இறைவாக்கினருமான தூய திருமுழுக்கு யோவான் அங்கே இல்லை. ஏற்கனவே அவருடைய தலை வெட்டப்பட்டு விட்டது. அவருடைய சீடர்கள் சிதறி போய்விட்டார்கள். அந்த இடத்திற்கு இயேசுவும் செல்கிறார். அதனுடைய அடையாளம் என்னவென்றால், தானும் இத்தகைய ஒரு இரத்த சாட்சியாக இறைவனுடைய அன்பிற்கு சான்று பகர வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக இயேசு யோர்தான் பகுதிக்கு போகிறார். அங்கே பலரும் உங்களைப் போல அவரை தேடி வருகிறார்கள். இந்த திருப்பீடத்தில் நமக்காக உடைக்கப்படுகின்ற அந்த நற்கருணையின் வடிவில் நம்முடைய இதயத்தில் வாழ வருகின்ற இயேசு அங்கே தன்னுடைய பணியை தொடர்கிறார். பலரும் அவரை தேடி வருகிறார்கள். பல புதுமைகள் நடைபெறுகின்றன. மனமாற்றம் பெறுவதற்காக அவர்களை இயேசு அழைப்பு விடுக்கிறார். பலரும் மனம் மாறினர் என்பதை
நற்செய்தியாளர் மிக அழகாக இறுதி பகுதியில் சொல்லித் தருகிறார். எனவே நாமும் மனம் மாற வேண்டும். மனம் மாறுவதால் நாம் என்ன பெறுகிறோம்? மகிழ்ச்சி பெறுகிறோம், அமைதி பெறுகிறோம், இறைவனுடைய ஒளியை நம்முடைய இதயத்தில் நிரப்பிக் கொள்கிறோம். நம்ம பல நேரங்களில் இன்றைய ஒரு முதலாளித்துவ உலகம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்ற கட்டுக்கதைகள் எல்லாம் நம்முடைய மகிழ்ச்சி எங்கோ பிறரிடம் இருக்கிறது, பொருள்களிடம் இருக்கிறது, அல்லது வேறு எங்கோ தொலை தூரத்தில் இருக்கிறது. நம்முடைய அமைதி என்பது பிறரால் கட்டமைக்கப்படுகிறது என்றெல்லாம் பல கட்டுக்கதைகளை இந்த சமூகத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையான அமைதி, உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான வாழ்வின் நிறைவு என்பது ஒவ்வொருவருடைய இதயத்தின் ஆழத்தில் ஒளிந்திருக்கிறது. தங்களை தெளிவாக புரிந்து கொண்டவர்கள், தங்களை தெளிவாக கடவுளுடைய சாயலாக உருமாற்றி கொண்டவர்கள், இறைவனுடைய ஒளியை தங்களுடைய இதயத்தில் நிரப்பிக் கொண்டவர்கள் இவற்றை நிறைவாக கண்டுகொள்கிறார்கள். மற்றவர்கள் சாவது வரையிலும் கண்டுகொள்வதில்லை, அப்படியே செத்தும் போகிறார்கள். இதுதான் இந்த உலகம் நமக்கு கற்றுத்தருகிற அற்புதமான பாடம். எனவே இயேசுவை தேடி வந்தவர்கள், அவருடைய வார்த்தைகளை கேட்டவர்கள், இயேசுவை தொட்டவர்கள் மனமாற்றம் பெறுகிறார்கள். அந்த அமைதியை தங்களுடைய இதயத்திற்குள் ஏந்தி செல்லுகிறார்கள். அந்த மகிழ்ச்சியை இயேசுவிடமிருந்து பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஒரு நிறைவோடு நாமும் இனிமேல் இயேசுவின் சாட்சிகளாக வாழ வேண்டும் என்கிற அந்த அற்புதமான அழைத்தலோடு அவர்கள் திரும்ப போகிறார்கள். சரி, நமக்கு அது என்ன பாடத்தை சொல்லித் தருகிறது? இன்று நாமும் we have to revisit that baptism. நாமும் திருமுழுக்கு பெற்ற இடத்திற்கு திரும்பி போக வேண்டும். லிட்டரலா கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. மாறாக திருமுழுக்கின் போது என்ன நடந்தது? நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக மாற்ற பெற்றோம். குழந்தைகளாக இருந்திருப்போம், ஒரு சிலர் கொஞ்சம் வயசு வந்தவங்களா இருந்திருப்பாங்க, பெரும்பாலான பேர் குழந்தைகளாக இருந்திருப்போம். அந்த திருமுழுக்கின் போது என்ன நடந்தது? பல சடங்குகள் நடைபெறும். குறிப்பாக ஒரு சடங்கு மிக மிக அர்த்தமிக்க சடங்கு. எரிகிற பாஸ்கா மெழுகுத்திரியிலிருந்து ஒரு சிறிய மெழுகுத்திரியை குருவானவர் அதை ஏற்றி கொண்டு வந்து பெற்றோர் ஞான பெற்றோரிடம் ஒப்படைப்பார். ஒப்படைத்து விட்டு சொல்லுவார், உங்கள் குழந்தையின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு இந்த ஒளி உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இதற்கு பிறகு இவர்கள் ஒளியின் மகளாய் ஒளியின் மகனாய் வாழ்வாராக என்பதுதான் அந்த மன்றாட்டு. அந்த மெழுகுத்திரி எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அது கூட்டி போட்ட இடத்துல போச்சா இல்லை திரும்ப நம்ம கொளுத்தணுமா எல்லாம் ஒன்றும் தெரியாது. அந்த ஒளி திருமுழுக்கின் போது மூவரு இறைவன் பெயரால் நாம் பெற்ற திருமுழுக்கின் அடையாளமாக, நித்திய சாட்சியாக நம்முடைய இதயத்தில் இறைவனால் ஏற்றி வைக்கப்பட்ட தூய ஆவியின் ஒளி. அந்த ஒளியை இன்று நாம் கொண்டிருக்கிறோமா இழந்திருக்கிறோமா என்பதைத்தான் நாம் இந்த புனித வாரத்திற்கு நுழைவதற்கு முன்னால் கேட்டு பார்க்க வேண்டும். இந்த ஒளி நம்மிடம் இருக்கிறதா? இந்த ஒளியை இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தியது எது என்றால், அடுத்து நம்ம 8 வயசு ஆகும்போது நம்முடைய பெற்றோர் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு, நிறைய எக்ஸ்ட்ரா மேக்கப் எல்லாம் போட்டு நம்மளை திவ்ய நற்கருணை முதலாக உட்கொள்வதற்காக திருப்பிடத்தின் முன்னால் அழைத்து செல்வார்கள். அன்றைக்கும் அந்த சிறுவன் அல்லது சிறுமியிடம் எரியும் மெழுகுதிரியை கொடுத்து பவனியாக சென்று இயேசுவை முதலாக தன்னுடைய இதயத்திற்குள்ளால் ஏற்றுக்கொண்டு வருகிற அந்த செய்தி நடைபெறும். இவ்வாறு குழந்தை பருவத்திலிருந்தே நாம் கடவுளின் ஒளியால் நிரப்பப்பட்டவர்கள், கடவுளுடைய அழைத்தலை பெற்றவர்கள், கடவுளுடைய சாட்சிகளாகவும் கடவுளுடைய சீடர்களாகவும் வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நினைவூட்டுவதுதான் அந்த ஒளியினுடைய நோக்கம். நீங்க தப்பு பண்றவங்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ணி முடிச்ச பிறகு முகம் ரொம்ப இருட்டா இருக்கும். அவங்க எவ்வளவுதான் நினைச்சாலும் புன்னகிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நல்லா கோவப்படுறவங்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா முகம் ரொம்ப இருளடைஞ்சு போயிருக்கும். அப்படி இருக்குன்னு நான் உறுதியாக சொல்றேன். காரணம், நான் சின்ன வயசுல ரொம்ப கோவப்படும் போது என் மூஞ்சி ரொம்ப கருப்பாக தான் இருக்கும். அவ எங்க அம்மா அடிக்கடி அதை சொல்லி தருவாங்க. நல்ல எரிச்சல்ல கோபத்தில் ஏதாவது இருக்கும்போது எங்க அம்மா சொல்லுவாங்க, போய் கண்ணாடியில் மூஞ்சி வைப்பார்ல, அப்படியே பேய பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்ம எல்லாரும் நல்ல கோபத்தில் நல்ல சண்டை பிடிக்கும் போதெல்லாம் உங்களையெல்லாம் பார்த்தா சகிக்காது. கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கான ஒரு அம்சம் கூட அதில் இருக்கவே இருக்காது. எனவே நம்முடைய இதயத்தில் ஒளி நிரம்பி இருக்கிறது என்பதை நம்முடைய புன்னகை, நம்முடைய நல்ல சிரிப்பு, கள்ளம் கவடமற்ற நம்முடைய உறவு,
பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் இந்த ஒளி இப்போது உங்களிடம் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். காரணம் மிக மிக முக்கியமானது. ஒளி இல்லை என்றால் என்ன ஆகும்? ஒளி இல்லை என்றால் இருள் படர்ந்த இதயங்கள் எப்போதும் பிறரை கொல்லுவதற்காக கற்களைத்தான் எடுக்கிறார்கள். நாம் நம்முடைய சொல்லால், நம்முடைய செயலால் நாம் கற்களை எடுக்கிறோம். பிறரை காயப்படுத்துவதற்காக, பிறரை கொலை செய்வதற்காக நாமும் அப்படிப்பட்ட யூதர்களுடைய வாரிசுகளாக மாறிப்போகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவேதான் மீண்டும் மீண்டும் நாம் கேட்டு பார்க்க வேண்டும், என்னுடைய இதயத்தில் அந்த ஒளி நிரம்பி இருக்கிறதா? இயேசு ஆவியானவரின் கொடையாக கொடுத்த அந்த ஒளியை என்னுடைய இதயம் பெற்றிருக்கிறதா, இல்லை குறைந்து போயிருக்கிறதா என்பதை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். அந்த ஒளியற்று போனதால் தான் நானே உலகின் ஒளி என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசுவை தங்களுடைய கண் முன்னால் நடமாடிய பொழுதும், அத்தனை புதுமைகளால் வல்ல செயல்களால் அவர்களை ஒழுங்குபடுத்திய பொழுதும், அவ்வளவு அப்பங்களை பலுகச் செய்து அவர்களுடைய வயிறார உணவை கொடுத்த பொழுதும், அத்தனை நோயாளிகளை தொட்டு குணப்படுத்திய பொழுதும், தங்கள் முன்னால் நிற்பவரை இறைமகன் தங்கள் மெசியா என்று கண்டு கொள்ளக்கூடிய உணர்வை பெற்றுக்கொள்ளாமல் அற்றுப்போனவர்கள் தான் அந்த இதயத்தில் ஒளி இழந்து போன யூதர்கள். எனவே நாம் எங்கே நிற்கிறோம்? இங்க ரெண்டு கூட்டம் தாங்க. நீங்க இந்த சிலுவையை பார்க்கும் போதில் அவங்களுக்கு கண்ணு முன்னாடி வர வேண்டியது இரண்டு கூட்டம் தான். ஒன்று, நாம் யார் என்பதை தீர்மானிப்பதில் மிக முக்கியமாக அடங்கியிருப்பது இந்த இயேசுவை, நல்ல இயேசுவை, சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்ற இயேசுவை, தன்னுடைய அன்பால் அவர்களுக்கு இறையாட்சியை போதித்த இயேசுவை, குழந்தைகளை அரவணைத்த இயேசுவை, பெண்ணிற்கு நல்ல நீதி சொன்ன இயேசுவை, பசியால் துடித்தவர்களுக்கு உணவு கொடுத்த இயேசுவை காட்டிக் கொடுத்தவர்கள், அவரை கற்றூனில் கட்டி வைத்தவர்கள், அவருடைய முகத்தில் எச்சில் துப்பியவர்கள், அவருடைய ஆடைகளை உரிந்தவர்கள், அவர்கள் போகிற பொழுது பரிகாசம் செய்தவர்கள், அவரை சாட்டையால் அடித்தவர்கள், அவரை குற்றியராக்கி சிலுவையில் அறைந்தவர்கள். இவர்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாம் சிலுவை அடியில் காணுகின்ற இயேசுவின் அன்பு தாய் அன்னை மரியா, இயேசுவின் அன்பு சீடர் புனித யோவான். இப்படிப்பட்டவர்களும் இயேசுவினுடைய சிலுவை பாதையில் நடந்து செல்கிற பொழுதே இத்தனை நல்லவருக்கா இவ்வளவு கொடிய மரணம் என்பதை தங்களுடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கண்ணீர் வடித்த எருசலேம் நகரத்து பெண்கள். இந்த இரண்டு கூட்டத்தில் நாம் யாரோடு அடையாளப்படுகிறோம்? இயேசுவினுடைய ஆடைகளை உரிந்தவர்களோடா, அவருடைய முகத்தில் காரை துப்பியவர்களோடா, அவரை வழிநெடுக பரிகசித்து சென்றவர்களோடா, அல்லது அவருடைய தலையில் முள்முடி சூடியவர்களோடா, அவரை சாட்டையால் அடித்தவர்களோடா? நம்ம கேட்டா சொல்லும், ஐயையோ நாங்க அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும். நம்மால சொல்ல முடியும், ஆனால் அது பொய். ஏனென்றால் இயேசுவை ஒருவேளை நாம் அப்படி செய்யாமல் இருக்கலாம், ஆனால் இயேசுவின் சாயலை தாங்கி நம்மோடு வாழுவதற்காக நம்மோடு கொடுக்கப்பட்ட கணவன் மனைவி, மனைவி கணவன், பெற்றோர் பிள்ளைகள், பிள்ளைகள் பெற்றோருக்கு இவற்றை செய்கிற பொழுதெல்லாம் அந்த இயேசுவுக்கே நாம் செய்கிறோம் என்பதை நாம் மறந்து விட்டதால் தான் உலகம் என்று இரத்த களரியாக மாறிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய குடும்பங்களில் அமைதி இழந்து போனதால் தான் குவலயமே இன்றைக்கு இரத்தக்காடாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த குடும்பங்களில் நம்முடைய வார்த்தைகளால், நம்முடைய செயல்களால் பிறர் மீது கல்லறிந்து கொண்டிருப்பதால் தான் அது அமைதியற்று போய் தவிக்கிறது, மகிழ்ச்சி பறிக்கப்படுகிறது. எனவே முதலில் நம்முடைய இதயத்தை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை கணவன் தன்னுடைய மனைவியை திட்டுகிற பொழுதெல்லாம், அடிக்கிற பொழுதெல்லாம், குறை சொல்லுகிற பொழுதெல்லாம், போதை பழக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டு வந்து அநியாயமாக தவறுதலாக செயல்களை செய்கிற பொழுதெல்லாம் இயேசுவுக்கு செய்த அந்த தீயவர்களுடைய வாரிசுகளாகத்தான் நாம் நிற்கிறோம். மனைவிகள் தங்களுடைய கணவன்மார்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்களுக்கு சுமையாக மாறிப்போகிற தருணங்களில் எல்லாம், தன்னுடைய கணவர்களை தேவையற்ற வார்த்தைகளால் அர்ச்சிக்கிற பொழுதெல்லாம், அவருடைய குடும்பங்களை வீதி சண்டைக்கு இழுக்கிற பொழுதெல்லாம், நாமும் இயேசுவை பரிகசித்தவர்களுடைய கூட்டத்தில்
அவர்களுடைய வாரிசுகளாகத்தான் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நம்முடைய குழந்தைகள் இறைவனால் இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட இறை தூதர்கள். அவர்களை நாம் எப்படி வளர்த்தெடுக்கிறோம், எத்தகைய மனநிலையில் அவர்களுக்கு நாம் வளர்த்தெடுக்கிறோம் என்று கேட்டு பார்க்கிற பொழுது, நம்முடைய உணர்வுகளின் உணர்ச்சிகளின் குப்பை தொட்டிகளாக, வாய்க்கால்களாக நம்முடைய குழந்தைகளை பயன்படுத்துகிற பொழுதெல்லாம் நாமும் இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்களுடைய கூட்டத்தில் ஒருவராகத்தான் கடவுளுடைய முன்னிலையில் நாம் தென்படுகிறோம். மாறாக நம் இதயத்தில் ஒளி இருக்கிற பொழுது, இறை ஒளி நிரம்பி இருக்கிற பொழுது நாம் எப்படி செயல்படுகிறோம்? இயேசுவுக்கு அவருடைய கடைசி மூச்சு வரை சிலுவையடியில் நின்று ஆறுதலை கொடுத்து கொண்டிருந்த அன்னை மரியாளின் வாரிசுகளாக நாம் மாறிப்போகிறோம். இறந்த பிறகும் தன்னுடைய இறந்த மகனின் உடலை தன்னுடைய மடியில் கிடத்தி இதயத்தில் இரத்த கண்ணீர் வடித்த அன்னையின் வாரிசுகளாக நாம் மாறிப்போகிறோம். எனவேதான் நற்செய்தியின் தொடக்கத்தில் ஒன்று அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது, நான் செய்கிற செயல்களை பார்த்தாவது நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்று இயேசு கேட்கிறார். என்னுடைய செயல்களை பார்த்தாவது. இன்று நம்முடைய செயல்களை பார்க்கிற பொழுது நாம் யார் பக்கம்? இயேசுவின் பக்கமா? இயேசுவுக்கு அநியாயமாக தீர்ப்பெழுதிய பிலாத்துவின் பக்கமா? இயேசுவின் பக்கமா? இல்லை இயேசுவை பரிகசித்து அனுப்பிய ஏரோதுவின் பக்கமா? நாம் இயேசுவின் பக்கமா? இல்லை இவனை சிலுவையில் அறையும் என்று தங்களுடைய உயர் குரலில் கத்தி இயேசுவை கொல்லுவது வரையிலும் கத்திக்கொண்டே இருந்த அந்த யூதர்களின் வாரிசுகளா? இதைத்தான் நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இன்று நாம் நம்முடைய குடும்பங்களில் இங்கிருந்து திரும்ப செல்லுகிற பொழுதும், புனித வாரத்தை கொண்டாடிய பிறகும் அதே கெட்ட பழக்கங்கள், அதே புரணி பேசுதல், அதே பொய், அதே கெட்ட வார்த்தை, இவற்றோடு நம்முடைய வாழ்க்கையை தொடர்கிறோம் என்றால் நம்முடைய இதயத்தில் இருள் படர்ந்திருக்கிறது என்பது பொருள். மாறாக அன்னை மரியாவை போல பிறருக்கு உதவி செய்வதற்காக ஓடோடி செல்லுகின்ற, பிறருக்கு ஆறுதலை கொடுக்கின்ற, தன்னுடைய குடும்பத்தை அன்பால் நிரப்புகின்ற நல்ல மனிதர்களாக மாறுகிற பொழுதுதான் இயேசுவினுடைய வாரிசுகளாக, அன்னை மரியாவின் வாரிசுகளாக நாம் மாறி போகிறோம். இல்லை என்றால் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய அன்பியங்களில், உங்களுடைய பங்கு சமூகங்களில், நாம் வாழுகிற கிராமங்களில் நாம் நல்லவற்றை செய்ய மறந்து தவறானவற்றை பேசுகிற பொழுதும் செய்கிற பொழுதும் நாமும் இயேசுவின் மீது கல்லெறிய துணிந்த யூதர்களில் ஒருவர் என்பதை ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் நம்முடைய இதயத்தில் நாம் அந்த ஒளியை நிரப்ப வேண்டும் என்றால் நாமும் இயேசுவோடு யோர்தானுக்கு பயணப்பட வேண்டும். இயேசு எப்படி தான் திருமுழுக்கு பெற்ற இடத்தில் பலர் மனம் மாறுவதற்கும் அவருடைய வல்ல செயலால் நிரப்பப்படுவதற்கும் காரணமாக அமைந்தது, அதை போல நம்முடைய திருமுழுக்கின் போது, நம்முடைய முதல் திருவிருந்தின் போது நம்முடைய இதயத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட அந்த ஒளியை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் புனிதர்களாக புனித வாரத்திற்குள்ளால் நம்மால் நுழைய முடியும் என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. அதற்காக இறை வார்த்தையை திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது, நற்கருணையை திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது. இவற்றை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய இதயத்தில் ஏற்றி வைத்திருக்கிற பாரங்களை, தேவையற்ற குப்பை கூலங்களை, கற்களை தூக்கி வீச வேண்டும் என்றால் நாம் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இயேசுவினுடைய புனித வாரத்தில் அவரோடு புனித பயணம் மேற்கொள்வதற்கு நல்ல ஒப்புரவு அருட்சாதனத்தில் ஈடுபட்டு, ஆண்டவரே என்னுடைய இதயத்தில் இருக்கின்ற இருளை அகற்றி உம்முடைய ஒளியால் என்னை நிரப்பும் என்ற நம்பிக்கையோடு ஒப்புரவு அருட்சாதனத்திற்கு பிறகு நல்ல இறை வார்த்தையை கேட்டு தியானித்து அன்னை மரியாவை போல இதயத்தில் இருத்தி அதன்படி செயல்படுகிறவர்களாக மாறுவதற்கான தகுதியை நாம் பெறுகிறோம். அதற்கான ஊக்கத்தையும் ஆற்றலையும் வீரத்தையும் இந்த நற்கருணை வழியாக நாம் இறைவனிடமிருந்து பெற்றுக் கொடுக்கிறோம். இவையெல்லாம் நம் நிரம்புகிற பொழுது நம்முடைய இதயத்தில் உண்மையான ஒளி பிறக்கிறது. அந்த ஒளி நம்மோடு நின்று விடுவதில்லை, அது நம்மை சுற்றி இருப்பவர்களையும் தொற்றிக் கொள்ளுகிறது. அதுதான் ஒளியினுடைய பெருமை. ஒரு சிறிய தீபத்திலிருந்து ஆயிரக்கணக்கான தீபங்களை நம்மால் ஏற்றி வைக்க முடியும். ஒரே ஒரு கிறிஸ்தவன் மனம் மாறுகிற பொழுது மிக அதிகமான மகிழ்ச்சி விண்ணகத்தில் உண்டாகும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னது அதை குறித்துதான். எனவே அமைதி, மகிழ்ச்சி, நிறைவு இவற்றை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள நாம் விரும்பினோம் என்றால் ஆண்டவர் இயேசுவிடம் திரும்பி வருவோம். நாமும் யோர்தானுக்குள் நுழைவோம், அவரோடு பேசுவோம்,
அவரோடு நாம் உடனிருப்போம். அவர் நம்மை தொடுவதற்கு அனுமதிப்போம். நம்முடைய இதயங்களில் இருக்கின்ற பாரங்களை, குறைகளை, சுமைகளை இறக்கி வைப்போம். இருள் படர்ந்திருக்கிற இதயத்தை ஒளியால் நிரப்புவோம். கண்டிப்பாக புனித வாரம் நாமும் உயிர்க்கிற வாரமாக, உயிர்ப்பின் மகிழ்வை அனுபவிக்கிற வாரமாக, நம்முடைய கண்ணீர் கதைகள் அனைத்தும் அகன்று இறைவனோடு கரம் பிடித்து அவருடைய பிள்ளைகளாக நல்ல செயல்களால் இந்த குவலயத்தை நிரப்பி அமைதியான ஒரு உலகம் படைப்பதற்கான கருவிகளாக மாறுவதற்கு ஆண்டவரிடத்திலே வரம் வேண்டி தொடர்ந்து பலியிலே மன்றாடுவோம். நம் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.